வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இருக்கும் உயரழுத்த காற்று இன்று பெரும்பாலும் மேற்கு பகுதியில் வெயிலை சற்று அதிகரித்து கொடுக்கும். இன்று தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் சிவகாசியில் 39 டிகிரி செல்சியஸாகவும், அதே வேளையில் பாளையங்கோட்டை, மேலும் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, ஈரோடு, மேலும் திருப்பூர், கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூரிலும் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு கேரளா கடற்கரையோரங்கள் தொடங்கி கர்நாடகா வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளாவுக்கு மட்டுமே மழை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த உயரழுத்தம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் மாலத்தீவு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுத்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. ஏதாவது மரங்களால் குளிர்க்கப்பட்டு ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிலும் இப்போதை விட வரும் ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில் அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் தமிழகத்தில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை ஒரு சில இடங்களில். அதேவேளை இன்று பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸாகவும், விருதுநகரில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் சற்று கூடுதலான வெயில் என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வழியில் வேலூர் மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரியிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வட தமிழகத்தை பொறுத்தவரை ஏதாவது வெப்பம் உயர்ந்த இடத்தில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வட மாவட்டங்களை பொறுத்தவரை. ஆனால் இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கேரளாவிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஏப்ரல் 13ஆம் தேதியும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அங்கே ஒரு சில இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் பதிவாக வாய்ப்புள்ளது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் அமைய இருக்கிறது. நாளை ஏப்ரல் 13ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் மழை என்பது ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மட்டுமே ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஏப்ரல் 13ஆம் தேதி. ஏப்ரல் 14, 15 தேதிகளில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில் தமிழகத்தில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. உச்சபட்ச வெயிலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 15, 16, 17 தேதிகள் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் வெயில் தற்காப்புக்காக. அதே வழியில் மழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்கும். அதேவேளை வெப்பம் சற்று உயரும் என்பதால் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில். அதேவேளை ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து காற்று தென்கிழக்கிலிருந்து காற்று நுழையும் என்பதால் படிப்படியாக வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்பது ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதே வேளையில் வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த வளிமண்டல சுழற்சி
ஏப்ரல் 22, 23, 24 தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுத்துவிட்டாலும் அங்கங்கே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி என்று அங்கே மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 22, 23, 24 தேதிகளில். மேலும் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஏப்ரல் 27, 28 தேதிகளில் சற்று முன்னேறி வந்து மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. அதிலும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதை வெளியில் வெயில் மட்டுமே இப்போது சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று இப்போது இருப்பதை விட 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். அதை வெளியில் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு 1 டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் மழை என்பது ஏப்ரல் 22, 23, 24 தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு. அதை வெளியில் மேலும் ஏப்ரல் 25ஆம் தேதி பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வால் ஏப்ரல் 26ஆம் தேதி பிறகு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையை தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கிறது. வளிமண்டல சுழற்சி எல்லாமே இலங்கை ஒட்டியே வரும் என்பதால் இலங்கையில் வெப்பச்சலன மழை அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வட மாகாணங்களை விட தென் மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடையிடையே வட மாகாணங்களுக்கு முன்னேறி ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.